ஓகே, இப்போ வந்து ரெக்கரிங் நம்பர் வந்து ஒரு சின்ன சம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெக்கரிங் நம்பர்னு முன்னாடி பார்த்தோம். அது என்னென்னா, இப்போ பார் போட்டிருக்காங்க. இந்த பார் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த இதுக்கு மீனிங் வந்து 3.363636 எக்ஸெட்ரா, அந்த தான் அதோட மீனிங். ஸோ இந்த இது எப்படி சம் பண்ணுறது, அது வந்து எப்படி கழிக்கிறது, அதை இப்போ பார்க்கலாம். முதல் வந்து பார்த்திங்கன்னா 3. அது அப்படியே 3.36 அந்த எப்படி இருக்கும். இது வந்து ப்ளஸ் வரும். 36 வந்து 36 பை எத்தனை டிஜிட் மேலே 2 டிஜிட் இருக்காங்க 99. ஸோ அதேமாதிரி -2 இது வந்து ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம், ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் 05 அது வந்து வெறும் 5 கூட எடுத்துக்கலாம். இது வந்து 2 டிஜிட், நீங்கள் 5 மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டிஜிட்னு 9 மட்டும் போடக்கூடாது. டபுள் டிஜிட் இருக்காங்க 99 தான் போடணும். ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இங்கே 1 ப்ளஸ் 33/99. ஓகே, இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். அதாவது 3 + 1 = 4. இப்போ மீதம் இங்கே -2 இருக்குது. மீதம் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் 36 இங்கே இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், -5 இங்கே வந்து ப்ளஸ் 33. இது கீழே ஃபுல்லாக எல்லாம் 99 இருக்கிறனால 99 சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இது முன்னா 2 ப்ளஸ் இப்போ வந்து 36 5 வருஷம் 31, 31 + 33 64/99. ஓகே, இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ண தேவை கிடையாது. அதாவது இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, 2.60 2.64 2.61 2.61 அந்த மேலே இந்த பார். ஸோ இந்த இதுக்கு மீனிங் என்ன, 2 + 64/99. இதோட மீனிங் என்னென்னா 2.64 பார். ஏன்னா இப்போ 2.64 பாரை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கணும்னா 2 + 64/99 போடுவோம். அதே தான் இருக்குது, அதனால் அது இப்படி மாற்றிடுவோம். இப்போ இந்த சம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். 0.3467 பார் ப்ளஸ் 0.1333 பார் ஈக்குவல் டு, இப்போ வந்து இது எழுதணும்னா இது வந்து தனியாக 0க்கு அடுத்து 2 டிஜிட் வந்து பார் இல்லாமல் இருக்குது. ஸோ 0.3467 மைனஸ் இந்த பார் இல்லாமல் இருக்குது 34 பை மொத்தம் பார் இருக்குது 2, ஸோ 99 பாரில் இருக்குது 2, ஸோ 00. அதே மாதிரி இந்த இதுக்கு எழுதுனா 1333 மைனஸ் 13 பை 9900. ஸோ இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7ல் 4 போச்சுன்னா 3, 6ல் 3 போச்சுன்னா 3, ஸோ 4 3.0 கீழே 9900 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி தான் கழிச்சோம்னா 1320/9900. இப்போ மேலே இருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், வெயிட் பண்ணுங்கள், இங்கே 0 பாயிண்ட் வராது. இது வந்து இந்த இது எழுதும்போது பாயிண்ட் வராமல் தான் வரும், மற்ற பாயிண்ட் வராது. இப்போ ஆட் பண்ணோம்னா 0 + 3433 + 1320/19900. ஸோ ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 3574/9900. இப்போ இந்த வந்திருக்க இந்த ஃப்ராக்ஷன் நம்பரை எப்படி அந்த ரெக்யூரிங் டெசிமலாக மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இது ரெக்யூரிங் டெசிமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், மொத்தம் இந்த மாதிரி பாதிக்கு மட்டும் பார் இருந்தனால மொத்தத்தையும் போட்டு அது மைனஸ் அந்த பார் இல்லாதது பை 9900 போட்டுருவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 9900 கீழே இருக்குது. மேலே எந்த மாதிரி இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது ஒரு நம்பர், அந்த நம்பரோட முதல் இது வந்து மொத்தம் மைனஸில் இருக்கணும். அப்படி அந்த மைனஸ் பண்ணுறது இந்த இது வரணும். ஓகே, புரிஞ்சா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து 4801 மைனஸ் 48, அதான் ஃபஸ்ட் 2 டிஜிட் பை 9900. இது இப்போ பார்த்தீங்கன்னா 48 இதில் கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா இங்கே வந்து 11 வரும். 11ல் 8 போச்சுன்னா 3, மீது இங்கே 9, 9ல் 4 போச்சுன்னா 5. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே 47 இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு அடுத்த நம்பர் தான் எடுக்க முடியும். ஏன்னா 47 கழிக்க முடியாது, ஏன்னா இந்த நம்பர் வராது.
ஸோ 48 எடுத்து கழிச்சோம்னா 48 எடுக்கிறனால 48 வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட கூட்டிக்கிறங்க, இதுக்கு அடுத்த நம்பர் இந்த இதோட கூட்டிக்கோங்க. ஸோ இதில் கூட்டினீங்கன்னா 48 கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 8 கூட்டினா 1 0, திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வரும். ஸோ 8, அதாவது 4801 வந்துடும். ஸோ -48. இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டோட அடுத்த நம்பர் 47 இருக்குது, 48 அதை வந்து இந்த இதோட கூட்டிகிட்டே இந்த இது வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பை இந்த இது எழுதும்போது ஈஸியாக எழுதலாம். ஈக்குவல் டு 0.480101க்கு வந்து பார். அவ்வளோதான். இதே இப்போ இந்த சம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த இது வந்து அதே மாதிரி தான் 8 ப்ளஸ் 31 வந்து 1 மட்டும் தான் பார் இருக்குது. ஸோ 31 - 3/9 0. ஏன்னா இங்கே வந்து 1 வந்து பாரில் இருக்கிற 9, 1 பார் வழி இருக்கிறது 0. ப்ளஸ் இங்கே வந்து 6 ஒரு நம்பராக இருக்குது, அதனால 9. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பரு, அதில் 2 வந்து பாருக்கு வெளியே இருக்குது, 1 பாரில் இருக்குது. ஸோ 2 பை பார் 1 இருக்கிறனால 1 ப்ளஸ் 900 அந்த 2 வந்து பாருக்கு வெளியே இருக்கனால. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பண்ணோம்னா இந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க, 8 அப்படியே இருக்கட்டும். இந்த இது மட்டும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 900 வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இது வந்து என்ன வரும்னா 28 வரும். 28 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 900 வரணும். ஸோ 900 வரணும், 10ஆல் பெருக்குனா 900 வரும். ஸோ 10ஆல் பெருக்குனா 280 ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 900 வரணும், 100ஆல் பெருக்கணும். ஸோ 600 ப்ளஸ் 2 கீழே மொத்தமாக 900. ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா 8 எப்படி இருக்கட்டும், ப்ளஸ் இதை கூட்டினீங்கன்னா 800 880 882 882/900. இதில் 8 வந்து ப்ளஸ்ஸு முன்னாடி இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 900 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்யூரிங் நம்பரை மாற்றும் போது 9 1 தான் இருக்குது. ஸோ 9 ஒரு இது நம்பருக்கு மட்டும்தான் இது வரும். அப்போ ஃப்ராக்ஷன் எப்படி ரெக்யூரிங் நம்பரை மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் முன்னாடி சொன்னேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிஜிட் எடுக்கணும். இது 88 இருக்குது, அப்போ 89 எடுக்க சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா 89 இதை ஆட் பண்ண சொன்னேன். இருங்க, 282 89 ஆட் பண்ணிங்கன்னா 971 - 89 வரும். ஆனால் இந்த 2 நம்பர் இந்த நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும். ஆனால் இங்கே ஒரே நம்பராக இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2, அதாவது என்னென்னா இங்கே 71 இங்கே 89, இந்த 2 நம்பரையும் கழிக்கணும். 89 - 71 கழிச்சிங்கன்னா 8 1 18 18 2ஆல் வகுத்தா 9. ஸோ 9 கூட்டணும். எதோட இந்த இது இருக்குல்ல, இது 9 கூட்டுனீங்கன்னா என்ன வரும், இது கூட 9 கூட்டினா 97 வரும். ஸோ நீங்கள் 97 வர மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இதில் 97 ஆட் பண்ணணும். இதை செஞ்சு காமிக்கிறேன். 882 97 ஆட் பண்ணிங்கன்னா 9, இது ஆட் பண்ணிங்கன்னா 17 1 979, இங்கே -97. இந்த 97 ஒரே தான் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 979 - 97/900. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 8 + 0. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்து டிஜிட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ 97, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மட்டும் இது, அப்போ 9 அதுக்கு மட்டும் பார். அப்போ ஆன்சர் 8.979 பார்.